ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஆர்த்தி. ஸோ இது வரைக்கும் நான் 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒன்று லா ஆஃப் அட்ராக்ஷனோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி, இன்னொரு வீடியோ வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் என் லைஃப்பை எப்படி இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்றதையும் நான் போட்டிருந்தேன். நம்மளை சுற்றி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. உங்கள் லைஃப்பில் நடக்கிற நிறைய இன்சிடென்ட்ஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்க விஷயங்கள் தான். ஸோ இதுக்கப்புறமா அட்லீஸ்ட் நான் கான்ஷியஸாக எப்படி என் லைஃப்பில் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1, கிளியர் விஷன் இருக்கணும். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போடுங்கன்னு வைங்க, அவங்க உங்களுக்கு பட்டர்ஸ்காட்ச் வேணுமா பிளாக் கரண்ட் வேணுமான்றதுல நீங்கள் கிளியராக இருக்கணும். எனக்கு இது பிடிக்கும், பட் இது வாங்கினா என்ன, இதுவும் பிடிக்கும் பட் அது வாங்கலாம்ல, அது ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டான மைண்ட் ஸ்டேட்டில் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்து மேலே தான் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்க முடியும். நமக்கு என்ன வேணுமோ என்ன நடக்கணுமோ அது வந்து சீக்கிரமாக நடக்கும். ரொம்பவே ஈஸியாக நம்மக்கிட்ட அட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எதர் எஸ் ஆர் நோ. மேபி எஸ் மேபி நோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. எஸ்ஸா நோவா அவ்வளோதான். நம்பர் 2, அடம் பிடிக்கணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அடம் பிடிக்கணும். ஒரு சின்ன குழந்தை மிட் நைட்டில் எழுந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த டைமுக்கு அவசரமாக போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது இம்பாசிபிளான விஷயம். பட் அந்த குழந்தை வந்து அது மேலெலாம் கான்சன்ட்ரேட் பண்ணாது. எனக்கு வேணும்னா வேணும், எப்படியோ வேணும், எங்கே இருந்தாச்சும் வேணும், அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அடம் பிடிக்கணும். அப்போ தான் நம்ம நினைக்கிற விஷயம் சீக்கிரமாக நடக்கும். 3rd one, பிலீவ் பண்ணணும். இந்த விஷயம் நடக்காமல் போயிடுமோ அப்படின்ட்டு ஒரு செகண்ட் தாட் எப்போதுமே வச்சுக்கக்கூடாது. கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணணும். எப்போவுமே அந்த மாதிரி ஒன்று நினச்சோம் அப்படின்னா நம்ம மைண்டில் ஒரு கேல்குலேஷன் போயிட்டே இருக்கும். இது எப்படி பாசிபிள், இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் தேவை, எந்த மொமெண்ட்டில் நடக்கணும், எந்த பிளேஸில் நடக்கணும், எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நடக்கணும் அப்படின்ற பிளானிங் எல்லாமே யூனிவர்ஸ் கிட்ட விட்டுருங்க. நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் என் லைஃப்லேருந்து அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஏபிஜே அப்துல் கலாம்னா ரொம்ப பிடிக்கும். நம்மளோட எக்ஸ் பிரசிடெண்ட். ஒரு சின்ன எஸ்ஸே எழுத சொன்னால் கூட நான் அவரை பற்றி தான் எழுதுவேன், அவ்வளோ பிடிக்கும். ஸோ ரொம்ப வருஷமாகவே ஆசை, அவரை ஒரு டைம் அட்லீஸ்ட் மீட் பண்ணிட மாட்டோமா, தூரத்துலேருந்து அட்லீஸ்ட் நம்ம பார்த்துட மாட்டோமா அப்படின்னு. 10th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுட்டு இருந்தேன் அண்ணா ஆதர்ஷ் ஸ்கூலில். ஸோ அண்ணா ஆதர்ஷ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஒரே காம்பவுண்டில் தான் இருக்கும். இந்த பால்கனிலேருந்து எட்டி பார்த்தா காலேஜோட ஆடிட்டோரியம் தெரியும். ஸோ ஒரு டைம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவர் வந்திருந்தார். அவர் திரும்பி இப்படி கை காட்டினார். ஸோ நான் அவரை பார்த்துட்டேன். நான் வந்து யோசிச்செல்லாம் பார்க்கல, பிரசிடெண்ட் அவர் எப்படி மீட் பண்ண முடியும் அப்படின்லாம் நான் யோசிச்சு பார்க்கல. ஸோ இட் ஹேப்பன்ட். 4th one, கிராட்டிடியூட், பீயிங் தேங்க்ஃபுல். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள், அப்புறமா நம்ம லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள்லாம் நினச்சி நம்ம வேல்யூ பண்ணுறோமா, சந்தோஷமாக இருக்கோமா, அப்ரிஷியேட் பண்ணுறோமா, தேங்க்ஃபுல்லாக இருக்கோமா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நோ தான். நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நினைக்கும் போது உங்களை சுற்றி நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. சப்போஸ் ஒரு நிமிஷம் என்கிட்ட இவ்வளோ இருக்குது, இவ்வளோ நடந்திருக்கு, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாசிட்டிவிட்டி ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் போது ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். சப்போஸ் சேடாக, ரொம்ப டிப்ரெஸ்டாக, ரொம்ப நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸோட ஒரு விஷயம் கேட்கும் போது நீங்கள் நெகட்டிவிட்டி மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். 5th one, நீங்கள் நெகட்டிவாக எதுவும் கேட்கக்கூடாது, பாசிட்டிவாக மட்டும்தான் கேட்கணும். இப்போ ஒரு காம்படிஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஸ்டேஜில் தப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு சைடு இருக்குது. இன்னொன்று என்னதுன்னா, ஜட்ஜஸ் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு சைடு இருக்குது. ஆக்சுவலி இது ரெண்டுத்துக்குமே மீனிங் வந்து சேம் தான். பட் இதில் நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, இதில் பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் நெகட்டிவாக கேட்டிங்க, நெகட்டிவாக யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நெகட்டிவிட்டி மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ எப்போதுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நான் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் என் லைஃப்பில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக நான் அப்ளை பண்ண பாயிண்ட்ஸ். ஸோ இதே போல் இந்த 5 பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஐம் ஷுர் அபவுட் இட். இதுக்கு அதர் சைட் கூட இருக்குது. நான் இதெல்லாம் பண்ணேன் பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, நான் இது கூட ஃபாலோ பண்ணல பட் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சில சஜஷன்ஸ் என்னால் கண்டிப்பாக தர முடியும். ஸோ இதே போல் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்த்தி. பாய்.